மேரேஜே வேண்டாம். சொல்றா போனது. இப்போ நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? நாங்க இப்போ லவ் மேரேஜ். லவ் அண்ட் அரேஞ்ச். அப்ப லவ் மேரேஜ் பெட்டர் இல்லன்னு சொல்ல வரீங்களா? மேரேஜே பெட்டர் இல்லன்னு தான் சொல்லுவேன். அந்த பையனுக்கு பயம் இல்லை. அவருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும், அதுதான் பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போ பாரு சுற்றிட்டே இருக்கணும், லவ் பண்ண மட்டும் டைமே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்துட்டாலே இப்போ அவங்களுக்கு பிடிக்காது. இருந்தால் என் கூட இரு. அதாவது பைக் ஏதோ இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்து பார்த்தா யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ண ஸ்டார்டிங்கில் பார்த்து பார்த்தா பேசுவோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பைக் தான் ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணுறது. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் பண்ண முடியாது மேரேஜ் ஆகிட்டா. அவங்க ரூல்ஸ் போடுறாங்க. உண்மைதான். அந்த மீம் கண்டென்ட்லாம் வர்றதெல்லாம் எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க? ஃப்ரெண்ட்ஸோட போனால் எத்தனை மணிக்கு அண்ணா வரணும்? ஒரு 2 மணி 1 மணி. சாட்டர்டே வந்து கரெக்டாக 8 o'clock போனாங்கன்னா 8 o'clockலேருந்து வெடிக்காலம் 3 மணி வரைக்கும் அங்கேயே இருப்பாங்க. தூங்கவே மாட்டாங்க. 6:30 வந்து சர்ச்சு கிளம்பி போயிடுவாங்க. பகலில் தூங்குவாங்க. நம்மளுக்கு சாட்டர்டே சண்டே தான் வீக்கெண்டு. ஃபோன் பண்ணாலும் அப்போ தூங்கிட்டு இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. சண்டேவும் மார்னிங் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு பேசவே மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது? நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறதே இல்லை சுத்தமா. இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் இப்ப பாரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணா அடுத்த செகண்ட் எடுப்பாங்க. நம்ம 10 ஃபோன் பண்ணுவோம், ஆனா எடுக்கவே மாட்டாங்க. நீங்க நல்லா யோசிங்க. காலையில் எழுந்துக்கிறீங்க, ப்ரெஷ் பண்ணுவீங்க, ஃப்ரெஷ் ஆவீங்க, சாப்பிடுவீங்க, ஆஃபீஸ் போவீங்க. காலையில் இது ஒரு கால், மறுபடியும் மதியம் ஆஃபீஸ் போயிட்டியா அது மதியம் என்ன பண்ணீங்க? அதே தான். மறுபடியும் ஈவினிங் என்ன பண்ணீங்க? மறுபடியும் நைட்டு 4 ஃபோன் பண்ணிட்ட பிறகு திருப்பி டீட்டெயிலாக என்ன என்கிட்ட சரியாக பேச மாட்டேறானா? என்னத்தை பேசுறது இடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய்யாது. ஃப்ரெண்ட்ஸ்னா பசங்க மட்டும் தானா இல்ல பொண்ணுங்களுமா? நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நம்மளுக்கு தெரியாமே பேசுவாங்க. அது யாருன்னே தெரியாது. சும்மா எதிர்ச்சியா போனை செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா லிஸ்டே வரும். வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்க தான் விண்டுருவாங்க. பேசியே கவர் பண்ணுவாங்க மேம். இவன் கேட்டா ஜிம்மேட்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணு வந்து கூட படிச்ச பொண்ணும் கிடையாது, ட்ரெயின்ல வர பொண்ணும் கிடையாது. அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. சும்மா ஜிம்முக்கு வர பொண்ணுகிட்ட நம்பர் வாங்கி இன்ஸ்டால இருப்பாங்க, லைக் போடுவாங்க, ஃபோன் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப்ல இருக்கும், சேட் பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க. ஒரு டைம் சைமல்டேனியஸா 4 பெண்களோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றாங்க. கலகலா வல்லபன். அப்ப என்ன பண்றது? ஃப்ரெண்ட் நான் எதுக்கு ஹைட் பண்ணனும்? பேசினாதானே டீல் பண்றேன். அதுவும் நான் பேசந்தே இல்ல, ஆனா நம்பர் மட்டும் சேவ் பண்ணிப்பேன். ஆனா பேசந்தே இல்லையா? பேச ஆரம்பிச்சாலே சண்டை. காதுல வேணா பூ சுத்திட்டு வரவன்ட்ட போய் சொல்லு போ. அதான் உங்ககிட்ட சொல்றீங்க. அதான் இல்ல பேச. ஆனா இருங்க நான் பேசுறேன். சரிங்க சொல்லவே இல்லை. நீங்க லவ் மேரேஜ் பெட்டர் அரேஞ்ச் மேரேஜ் பண்றோம். தேங்க் யூ so much சார். குச்சமே இல்ல. அடி வாங்கணும் முடிவானா? எப்படி அடி வாங்கினா எப்படியெல்லாம் சாவதான். அப்ப ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்? அதைத்தான் சொல்றேன். கல்யாணம் ஏன் அப்படின்ட்டு. நம்ம அம்மாலாம் அப்பா எப்படியோ சண்டை போட்டிருப்பாரு. ஆனால் அம்மா அதெல்லாம் பார்த்து சைலண்டாக இருந்திருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்போ இப்போ வர எல்லாம் நீ சண்டை போட்டா வா, நானும் சண்டை போடுறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ப்ரெஷர் ஆகுது. என்னடா இது, நம்ம அம்மாங்களாம் அந்த மாதிரி இல்லையே. எதுக்கு சண்டை போடணும்? விட்டு கொடுக்கலாம்ல. நீங்க விட்டு கொடுக்கலாம். நம்ம எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோம். நீ ஃபுல்லாவே எதிர்பார்ப்பேன். இந்த ஸ்டேட்டஸ் போடணும். சரி, வாட்ஸ்அப்ல ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது ஸ்டேட்டஸ் வந்து ஒரு ரீச் அந்த ஸ்டேட்டஸ் போட்டுனே இருக்கலாம். எப்போ வேணாலும் எது வேணாலும் போடலாம். ஒரு கொஞ்சம் காலம் இருப்பாங்க, இன்னும் கூட ஸ்டேட்டஸ் மெச்சூரிட்டி இல்லாமல் ஸ்டேட்டஸ் போடுங்க. 3 மாதம் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம், எது பேசினாலுமே நம்மளுக்கு நல்லா இருக்கும். அவங்ககிட்ட நம்ம 3 மாதம் போனா கொஞ்ச நாள் கழிச்சு ஃபீல் இருக்கும். ஆனால் அது நம்மக்கிட்ட எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தெரியாது. லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம நிறைய பேசியிருப்போம். லவ் பண்ண ஸ்டார்டிங் ஆகிட்ட பேருக்கு காலையிலேருந்து 4-5 வாட்டி ஃபோன் பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே 5-5 வாட்டி பேசியாச்சு. திருப்பி அங்கேருந்து பேசுறது அவங்ககிட்ட. உங்க பதில் சொல்லுங்க. லவ் மேரேஜ் பெட்டரா? மேரேஜே வேண்டாம். நான் சொன்னேன். என்னடா நான் சும்மா விளையாட்டு பார்த்தா சும்மா பிராங்க் வாங்க. சொல்றா போனவே வட போச்சுங்க. பிராங்க்
எல்லாம் சொல்லுங்க பிராங்க் தான் இந்த மாதிரி பேச சொல்லி பிராங்க் தான் பிராங்க் தான் ஜஸ்ட் பிராங்க் தான் பிராங்க் தான் இவ்வளோ சரியா சீரியஸ் ஆகும் சரி ஓகே வடப்போச்சுன்னு சொல்கிறேன் ஏங்க என்னங்க நீங்க வட போச்சு அப்படின்னு சொல்லுங்க கண்ட ரியலாக இருக்கணும்ல பட்டுன்னு கோச்சிக்கிற இந்தியன் ப்ரோ தானே தெரியும் எங்களுக்கு பொய் சொல்லலாம் இந்த அளவுக்கு சொல்லுங்க வட போச்சு சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க வட போச்சு வட போச்சு சொல்லுங்க சொல்லு டைம் ஆகுது வடை போச்சு நீ இப்போ சொல்லுங்க எவ்வளோ தூரம் நீங்க அவங்கள லவ் பண்றீங்க உண்மையிலே அதுவும் நம்ம அம்மா மாதிரியே சொல்லலாமே நம்ம சில அப்பாலாம் எவ்வளோ குடிச்சிட்டு சண்டை போட்டாலாம் நம்ம அம்மாலாம் அப்பா விட்டு போயிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி எங்களுக்குள்ள நான் எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கேன் இவங்க எதிர்பார்க்கறத நான் பண்ணதே இல்லை இவங்க எவ்வளோ எல்லாமே எதிர்பார்த்தாங்க ஒன்று கூட பண்ணதில்லை ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்ததில்லை இவங்க ஆசைப்பட்டு ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போனதில்லை இவங்க சொன்ன டைமுக்கு போனதில்லை நான் அப்படியே இருந்துட்டேன் ஆனால் எவ்வளோ நிறைய பிரச்சனை வந்திருந்தாலும் இது வரைக்கும் என்னை அவங்க என்னை விட்டு போனதே இல்லை நான் உன்னை விட்டுருவேன் அப்படின்னு ஏதோ ஒரு பிரேக்கப் மாதிரி அந்த ஒரு இதுவும் சொன்னதில்லை நான் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் அவங்க என் கூட இருக்கிறாங்க அதனால் அது வரைக்கும் எனக்கு சொல்லிட்டாங்க இதான் உண்மை அது பிராங்க் அது இவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க கண்ணெல்லாம் கலங்குது சரி போவோம் ஓகே சரி ஓகே ஓகே தேங்க்ஸ் எது பிட்புல்னு இன்னும் இவங்களனால பண்ண முடியல. இப்போ நீங்கள் மீடியாலே வந்து ஒரு டாக் ஏதோ கடிச்சிதுன்னா எடுத்து பிட்புல் ஃபோட்டோவை தான் எடுத்து போடுறாங்க. கேம் டாக் இது ஃபாரின்லாம் அப்போ வந்து ஃபைட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஹியூமன் ஃப்ரெண்ட்லி, இது அனிமல் அக்ரெசிவ் இருக்கும் அவ்வளோதான். மற்றபடி ஹியூமன் அக்ரெசிவ்னால் ரொம்ப ரொம்ப ரேர். இதெல்லாம் வந்து அமெரிக்கன் புல்லி, அமெரிக்கன் ஸ்டாஃபர்ச்சரு, இப்படி அந்த ரெண்டுத்துக்கும் மிக்ஸ் பண்ணி வர்றது அதையும் பிட்புல்னுவாங்க. அதெல்லாம் வந்து அமெரிக்கன் புல்லி மஸ்கில் அதை தான் பிட்புல்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பிட்புல்லே கிடையாது. புரிதல் இல்லை சில பேர்த்துக்கு. அது எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க நான் மண்டை பெருசாக வேணும், இது பெருசாக வேணும், அது பெருசாக வேணுன்ட்டு தான் சொல்கிறாங்க ஒழிய டாகோட குவாலிட்டி அது ஒரிஜினல் ப்ரீடா அப்படின்னு பார்த்துலாம் அவங்க யாருமே அது வாங்குறது இல்லை. ட்ரெயின் பண்ணால் கார்டிங் பயங்கரம் யூஸ் பண்ணலாம், ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் கார்டிங் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுங்களுக்கு வந்து நீங்கள் எந்த உலகத்தில் நீங்கள் எந்த நாய் எடுத்துட்டாலும் சரி, எவ்வளோ பெரிய நாய், நிறையா ப்ரீடுங்க இருக்குது. எந்த ப்ரீடுங்கன்னா இதுங்கக்கிட்ட இருக்கிற அந்த டாலரன்ஸு வேறு எந்த டாக்கிட்டையும் கிடையாது. நிறைய பேர் ஃப்ளாட்டில் வச்சுருக்காங்க, நான் கொடுத்துருக்கேன், அவங்க ஆக்சுவலாக தான் இருக்குது. பூனை கூடவே இருக்கும், பூனையும் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். ராட்வீலரு, இந்த லேபு இதெல்லாம் குட்டி போட்டுச்சுன்னா எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் இவங்க அப்படி இல்லை. அந்த சைஸ் வந்து அமெரிக்கன் புல்லி அந்த மாதிரி. ஆமாம், அமெரிக்கன் புல்லி, அதுலேயே XXL எக்ஸல்னுவாங்க, ஒரு பாக்கெட் சைஸ்னுவாங்க. அதெல்லாம் புல்லி கேட்டகரி. அமெரிக்கன் ஸ்டாஃபர்ட்ஷயர்னு சொன்னால அதுங்க பார்த்திங்கன்னா சேம் இவங்கள மாதிரியே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் மஸ்குலாக இருப்பாங்க. அவங்க அந்த கலர்லேயே வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து அவங்க தான் கொஞ்சம் ஹியூமன் அக்ரெசிவாக இருப்பாங்க அவங்க.